அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்ட்டான புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா ரொம்ப நல்ல புத்துணர்ச்சி தரும். அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. மற்ற வெரைட்டி ரைஸை விட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். முக்கியமாக நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புதினா இலையை இதே மாதிரி காம்பு எடுத்துட்டு இலையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். காம்பு போடக்கூடாது, இலை மட்டும்தான் போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புதினாவை சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு துண்டு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, முந்திரி பருப்பு கொஞ்சம், 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் சஃபினா சஃபி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதினா சாதம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் ஒரு டைமாவது புதினா சாதம் இது போல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், சத்தும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு புதினா இலையை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். எல்லா புதினா இலையும் போட்டுட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பேஸ்ட்டு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். புதினா சாதத்துக்கு நெய் போட்டு சமைச்சா சூப்பராக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். புதினா சாதம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் சூடு வந்த பிறகு 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக வெரைட்டி ரைஸுக்கு முந்திரி பருப்பு இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை இப்போ போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வாசனைலாம் இருக்காது. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள், தண்ணிலாம் இல்லை, நல்லா திக்காகிடுச்சு. புதினா சாதம் பண்ணுறதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு
மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரைஸ் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாதத்துக்கு ரைத்தா, சிக்கன் 65 வச்சு சாப்பிட்லாம். இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை கூட சூப்பராக இருக்கும். நம்ம இஷ்டம்தான். அவ்வளோதான், சூப்பரான புதினா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சிக்கன் 65 செஞ்சுருக்கேன். வாரத்தில் ஒரு டைமாவது புதினா சாதம் இது போல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் கிடைக்கும், சத்தும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. Thanks for watching.